அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு தடையா நிற்கிறது. கல்யாணம் பண்ணுவது தப்புன்னு சொன்னது அவர் தப்பு, அது ஒரு மடத்தனம். அப்போ நீங்கள் எல்லாரும் மடத்தனத்தை கிண்டி கிண்டி பார்ப்பீங்க. கிண்டி கிண்டி பார்க்குறவங்களுடைய ஒரு மடத்தனத்தை சொன்னால் ஒத்துக்கிற மாட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தானே தலைப்பு, இந்த தலைப்பை நாங்கள் விவாதிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியது தானே. அப்புறம் என்ன, பொங்கலில் கேட்ட கேள்வி என்ன, பொங்கல் பண்டிகையில் உள்ள பாப்பான ஒழிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு கான்செப்ட் கிடையாது. அதில் உள்ள பகுத்தறிவு மேற்று மட்டும்தான் கான்செப்ட். என்ன அதுக்கு என்ன பதில், என்ன கான்செப்ட் கேட்குறோம்? ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு, பெண்கள் அதாவது சமையலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் கான்செப்ட் சொல்றாரு. இதை பெரியாரிசத்தில் உள்ளவர்கள் சொல்லலாமா? பெரியார் சொல்லலாம், அதான் தப்புண்டாரு. இப்போ இவரே கேட்குறாரு, என்ன சமையல் சொல்லி கொடுக்குறது தப்பா? போன அமர்வுல சொன்னாலே சமையல் சொல்லி கொடுத்து அவளை வந்து வீட்டில் வேலைக்காரி ஆக்கிட்டாங்கன்றாரு. வண்ணாத்தி ஆக்கி விட்டார்கள், சமையல்காரி ஆக்கி விட்டார்கள், எதை குற்றம் சுமத்தினாரோ அதை மறுத்து அப்புறம் கேட்குறாரு, அது என்ன தப்பா? சமையல் சொல்லி கொடுத்த சமையல் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது? நீங்கள் சொல்வது பகுத்தறிவா, உங்கள் இஷ்டத்துக்கு பேசுறீங்களா? போன அமர்வுல எதை இல்லை தப்பு நீங்களே, ரெண்டாவது முறை நீங்களும் அப்படி தான் பேசுறீங்க, அவர் அப்படி தான் பேசுறாரு. ஒருவேளை அவர் அப்படி பேசுனா நீங்கள் அப்படி பேசுறீங்க, அவரே அப்படி ரெண்டு பேரும் பேசுனதுனால நீங்கள் என்ன செய்றீங்க? போன அமர்வுல அது தப்புங்கிறீங்க, பொம்பளை இந்த மாதிரி ஆக்கிவிட்டாங்க. ரெண்டாவது அமர்வுல சோறாக்க கற்றுக் கொடுக்குற தப்பாங்கிறீங்க. எங்க கேள்வி என்ன தெரியுமா? பெரியார் இதையெல்லாம் பெண்கள் செய்யக்கூடாது என்றார். அதை கொண்டாட ஒரு பெருநாளா, அதை கற்றுக் கொடுக்குற திருநாளா, செஞ்சுட்டு போன சொன்னாலும் அது ஒரு கணக்கு. அப்ப பெண்களை அடிமைகள் ஆக்குறதுக்கான முதல் வேலையை சொல்லிக் கொடுக்கிறது உங்களுக்கு திருநாளா? அதுதான் கேள்வி. பெரியார் அந்த கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். அதே மாதிரி மாடு வந்து விவசாயத்துக்கு உதவுனது அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மாட்டுக்கு நன்றி செலுத்துறேன்னு ஒரு பகுத்தறிவா சொல்லலாமா? நன்றி என்றால் அதை மைக்குக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி என்றால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும். நீங்கள் நன்றி செலுத்த நல்லா கவனிங்க. புண்ணாக்கு பருத்தி கொட்டை வாங்கி போடுங்க, டெய்லி வாங்கி போடுங்க. அது மாட்டுக்கு செய்யற ஒரு அதுக்கு நன்றி கடன் வேணா சொல்லிக் கொள்ளலாம். பகுத்தறிவில்லாதவர்களுக்கு செய்யற நன்றி கடன் என்ன? அதை புஷ்டியா வைத்துக் கொள்வது அதுக்குள்ள நன்றி கடன். அது மாலையை போட்டு வாங்க, பெரியாருக்கு மாலை போட்ட மாதிரி, அது சிலைக்கு மாலை போட்ட மாதிரி மாட்டுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு இதுக்கு தான் மாலை போடுறான்னு விளங்குமா? நம்ம உழைப்புக்கு மரியாதை தொந்தரவு பண்றாங்கன்னு நடக்குது. அதுக்கு என்ன தெரியும்? மாலையெல்லாம் மாட்டுக்கு நன்றிங்கிறீங்க, சூரியனுக்கு நன்றிங்கிறீங்க. சூரியன் வந்து நன்றியை வழங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா நன்றிங்கிறீங்க, அதுக்கு தான் வணங்குறாங்கன்னு வேற சொல்றீங்க. விஷயம் அதுதான். அது உதவுனுச்சா இல்லையாங்கிறதா டாபிக் இல்லை. காத்து கூட உதவத்தான் செய்யுது. உதவுனா அதை மனுஷனுக்கு மேல உள்ள கும்பிடுற அளவில் ஆக்கலாமா? அல்ல அதுக்கு நன்றி செலுத்தி அதை பகுத்தறிவு உள்ளதா சித்தரிக்கலாமா? அப்ப கல்லுக்கு சக்தி இல்லை, மண்ணுக்கு சக்தி இல்லை என்று சொல்லி பெரிய பயங்கரமான கேள்விலாம் கேட்டவங்க வந்துக்கிட்டு மாட்டுக்கு சக்தி இருக்குங்கிறீங்களே, அவன் சொல்ற சக்தி இல்லை, நீ வேற ஒரு சக்தி இருக்குங்கிறீங்களே. நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நன்றியை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, புரிந்து கொள்ற சக்தி இல்லைங்கிறீங்களா? அப்ப ஏன் செய்றீங்க? கேள்வி என்ன? எவ்வளவு அழகா லாஜிக்காக ஒரு இதை போய் வரட்டுவாதங்கிறீங்க. அவர் சொன்ன பெரியார் சொன்னதை எடுத்து வைக்கிறோம், அதுல இருந்து கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறோம். இதுல பகுத்தறிவுப்படி எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றோம். தலைப்பு என்ன எழுதி, ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது? ஒப்பந்தத்தில் மீறினா நீங்க வரட்டுவாதன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்வது வந்து பெரியார் சொன்னதும் நீங்கள் சொல்வது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கின்றன. அதானே பேசுறோம். இதுலயே எங்க தலைப்பு நீங்க எடுக்கிறீங்க? இப்ப நாங்க தான் பகுத்தறிவு இல்லாதவங்களாச்சே உங்க அடிப்படையில். இப்ப நீங்க பகுத்தறிவோடு இருக்கிறீங்களாங்கிறத இங்க வந்திருக்கிறோம். காலையில் ஒரு தலைப்பில் நீங்க எங்க பகுத்தறிவை பார்த்து விட்டீங்க, இப்ப இந்த தலைப்பில் உங்க பகுத்தறிவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதானே உள்ள விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா சீர்தூக்கி பார்த்து பதில் சொல்லணும். உங்க மக்களே நிறைய வந்திருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இது ஒரு மதம் விளங்கி கொள்வார்கள். திராவிட மதம் தான் இது, இது ஒரு மதம் தானே தவிர மாட்டை வழிபடக்கூடிய, சூரியனை வழிபடக்கூடிய, பாப்பான் வழிபடுற தெய்வம் அல்லாத வேறு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மதம் தானே தவிர அந்த மதத்தினுடைய தலைவர் தானே பெரியாருங்கிறது அங்கே நிரூபிக்கப்படுமா? பகுத்தறிவு பகலவன் நிரூபிக்கப்படுமா? உங்க ஆள் ஆயுத பூஜை கொண்டாடினான 8 பேர் இருந்தா எங்க ஆள் பகுத்தறிவு பகலவன் நாங்கள் அவனை சொல்லிட்டு தெரிஞ்சோம். எங்கால எவனாச்சும் ஆயுத பூஜை கொண்டாடினா அவனை போட்டு பகுத்தறிவு தந்தைனா நாங்கள் சொன்னோம். நீங்க பகுத்தறிவு தந்தைங்கிற ஆள் பண்ண சொன்னாரப்பான்னு கேட்டா உங்க ஆள் தானே ஆயுத பூஜை கொண்டாடினா அதான் தப்புங்கிறோம். அவனை பகுத்தறிவு தந்தைன்னு பாராட்டு விழா நடத்தினா அப்ப எங்கள்கிட்ட கேளுங்க. அவன் கிறுக்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அந்த மாதிரி நீங்களும் கிறுக்கன்னு சொல்லுங்களேன். யார் இந்த தத்துவத்தை சொன்னாரோ நாங்கள் சொல்றோம் தெளிவா, ஆயுத பூஜை முஸ்லீம் கொண்டாட கிறுக்கான மடையன் முட்டாளுன்னு நாங்கள் சொல்றோம். அப்படி சொல்லுங்க.